நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரொனவுன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஆக்சுவலாக ப்ரொனவுனோட யூசேஜ் என்னென்னா, ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல. எக்ஸாம்பிளுக்கு மாலான்னு ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ ஷீன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்கிறோம். பேசிக்காகவே ப்ரொனவுனை பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன் அண்ட் பொசசிவ் ப்ரொனவுன் தான் பிரிப்பாங்க. ஆனால் அதை தாண்டி நிறையா டைப்ஸ் நமக்கு இருக்குது. பர்சனல், பொசசிவ், ரெஃப்ளெக்டிவ், எம்பத்திக், ரெசிப்ரோக்கல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுனோட யூசேஜ் என்னென்னா, ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறப்ப நம்ம ஐன்னு சொல்கிறோம். எ குரூப் ஆஃப் பர்சனாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறப்ப விஆர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். செகண்ட், பொசசிவ் ப்ரொனவுன். ஒரு விஷயம் நம்மளுக்கானது அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறச்ச நம்ம வந்து மைன், இட்ஸ் மைன், இட் இஸ் அவர்ஸ் நேஷன், வேர் இஸ் யுவர்ஸ் புக், அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஒரு பொருள் அவங்களுடைய உடைமைக்கு வர்றப்போ அது வந்து பொசசிவ் ப்ரொனவுனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெஃப்ளெக்சிவும் பொசசிவும் கிட்டத்தட்ட நியர்பை சிமிலர் தான். பட் ஆனால் ரெஃப்ளெக்சிவ்ன்றது எப்படி இருக்கும்னா, அவங்கள சேர்த்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பொசசிவ்ன்றது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் நம்ம பொசசிவ் யூஸ் பண்ணுவோம். ரெஃப்ளெக்சிவை பொறுத்தவரைய அவங்கள பற்றி மட்டும், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம். மை செல்ஃப், ஐ எம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், இந்த மாதிரி நம்மளை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரெஃப்ளெக்சிவில் வரும். எம்பத்தட்டிக்கும் ரெஃப்ளெக்சிவும் மோரார்லெஸ் சிமிலர் எக்ஸாம்பிள்ஸில் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல கேரக்டர் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எம்பத்திக்கில் எமோஷன்ஸ் அண்ட் அவர் கன்வீனியன்ஸு, ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எம்பத்திக்கில் கொண்டு வரலாம். ரெசிப்ரோக்கல்ன்றது நம்மளால் ஒரு நம்பருக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஒரு பர்டிகுலர் பர்சனாக சொல்ல முடியாது. இதில் ஈச் அதர், நிறையா குரூப் ஆஃப் பர்சன், ஒன் அனதர், இந்த மாதிரி சொல்கிறத ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ன்றது நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நடக்கூடியது. திஸ், தேட், தீஸ், தோஸ், இந்த மாதிரி எ குரூப் ஆஃப் திங்ஸை நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாத கேசஸில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராகேட்டிவ்ன்றது கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். இன்ட்ராகேட்டிவும் ரிலேட்டிவும் சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான். இன்ட்ராகேட்டிவ்ன்றது கொஸ்டினுக்கு ஆன்சராக வரப்போ யாருடையது, ஹூம், யாருக்கானது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வருது. ரிலேட்டிவ்ன்றது அவங்க சம்மந்தமாக நம்ம ஒரு ஆன்சரை கெட் பண்ணுறதுக்காக நம்ம அதை கொஸ்டினரி வேர்டாக யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராகேட்டிவ் அண்ட் ரிலேட்டிவ் ஆர் த சேம் ஒன். இன்டிஃபைனைட்டில் வந்துட்டு நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, ஒவ்வொரு பர்சனையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ குரூப்பாக அந்த வேர்டை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எவ்ரிபடி ஆர் சம்படி, நோபடி, இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்ன்றது ஈச் ஹெட், பெர் ஹெட், இந்த மாதிரி நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதனால ஈச், எய்தர், நெய்தர், இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல்.